ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹனி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கிங்க. இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய லெமன் அரை சைஸ் எடுத்து அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை இதில் சேர்த்துருவோம். உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரி ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இதை 1 மணி நேரம் மூடி அப்படியே வச்சுருவோம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துடணும். இப்படி பொரித்து எடுத்து சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இதை எடுத்து ஒரு இதில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததையும் சேர்த்துருவோம். இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிங்க. சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து கெட்சப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக ஹனி சேர்த்துடலாம். ஹனி 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்ச நேரம் அதில் அப்படியே ஊறணும். கடைசியாக
2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து இதில் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். நாங்கள் இந்த திக்காக அப்படி வருது பாருங்கள் கிரேவி ஆட்டம், அதுக்காக சேர்க்குறது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ப்ரெசன்ட் பண்ணிடலாம். இப்போ நம்முடைய ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் இதில் வந்து தூவிடலாம். சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம், பெற்றோரை பாதுகாப்போம், விவசாயம் போற்றுவோம். Thanks for watching.